என்னென்ன வாங்கியிருக்கோம் மகனுக்காக ஒன்று ஒன்றா தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்காரு எல்லாத்தையுமே. அப்போ உனக்கா அவங்க அப்பா ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்காரு, பெலாச்சம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த பெலாச்சலம் 50 ரூபாங்க. அடுத்து கடலை. அப்போ பேர சொல்லி நாங்கள் சாப்பிட்றதுக்கு, நான் சாப்பிட மாட்டேன், அவர் தான் சாப்பிடுவார். கடலை. அடுத்து என்ன வாங்கியிருக்காரு, கிரேப்ஸ், பச்சை திராட்சை. பாருங்க செம்ம இனிப்பாக இருந்துச்சு. இப்போ சீசன் எங்கே பார்த்தாலும் இருக்குது, நல்லா இருக்கு. இது 1 kg. இது எவ்வளோ சேட்டா? 120. கடலை ஒரு பாக்கெட் ஹை கலர். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்காரு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. இதுவும் 1 கிலோ. 1 கிலோவா அது? 1 கிலோ 50, 60 ரூபா. 1 கிலோ 60 ரூபா. இப்போ இதுவும் சீசன், நல்லா எங்கே பார்த்தாலும் விற்கிது. அடுத்து என்ன வாங்கியிருக்காரு, மீன், மத்தி மீன். இது 1 கிலோ. மீன் செம்ம மீனாக இருக்குது, நல்ல மீனுங்க, நல்லா பெருசு பெருசாக இருக்குது மத்தி. ஆமாம், ஷாம்பு போட்டு குளிச்சுருக்கு, அதெல்லாம் அவர் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பாறை, ஆனால் இது வந்து கடல் பாறை இல்லை, டேம் பாறை. இதெல்லாம் வந்து அப்புக்கு வந்து பிடிக்கும். இதில் நிறைய வந்து ஆயில் கன்சிஸ்டன்சி வந்து நல்லா அதிகமாக இருக்கும், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இதுதான் கேட்பான், அதனால் இது வாங்கியிருக்கோம். டேம் பாறை, கடல் பாறையும் டேம் பாறையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் கலர் இருக்கும் இதில் வித்தியாசம். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் வாங்கியிருக்கோம். ஏன்னா அப்போ வந்து 2 நாளில் ஊர் கிளம்பிடுவான், அதனால் அவனுக்கு பிடிச்சதாக கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம், சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு.